கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈட இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சங்கீதம் 68 அதிகாரம், சகல ஜனங்களையும் நடத்தும் வல்லமையை, அவருடைய சத்துருக்களை சிதறடிக்கும் ஆற்றலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? சகல ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய வல்லமை எழுப்புகிறார். சத்துருக்களை சிதறடிக்கிற ஒரு வாஞ்சி அவர் அருளுகிறார். அவருடைய மகிமை உயர்த்துகிறது. இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வாறாக வெற்றியை கொடுக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த சங்கீதத்தில் உள்ள 68 அதிகாரம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வசனங்கள் இருக்கிறது. இந்த 35 வசனங்களை சற்று நம்ம ஆலோசித்து சிந்தித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எடுக்கும் பொழுது முதல் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, தேவனை எழுந்தருள்வார், சத்துருக்களை சிதறடிப்பார். நமக்கு எதிரியாக வருகிறவர்கள் பலர் உண்டு. கர்த்தர் வருவார், அவர் என்ன பண்ணுவாராம்? சத்துருக்களை சிதறடிப்பார், முறியடிப்பார். அவர்கள் எந்த வழியில் ஒரு வழியாய் வந்தார்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏனென்றால் எந்த ஒரு சத்துருவும் உனக்கு முன்பாக நிற்கவே முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உனக்கு முன்பாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அவருடைய வல்லமை அவ்வளோ மிகப்பெரிய வல்லமை. அவர் இறங்கி வருவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை உடனுக்குடன் செய்வார். என் பையன் இன்னைக்கு கஷ்டப்படுறான், என் பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்படுறான், இறங்கி வந்து சத்துருக்களை முறியடிப்பார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, அவர் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். நீதிமான்களுடைய சந்ததியில் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய நீதிமான்கள் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவருடைய கண் முன்பாக கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது என்று 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கும் போது உண்மையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய சமாதானம் என்னன்னா, கர்த்தரை ஆராதிக்க உண்மையான சந்தோஷம் நம்ம ஆத்மாவை நிரப்புகிறது. நம்ம ஆத்மா கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. எனவே தான் நம்முடைய ஆலய ஆராதனையில் கர்த்தரை துதிக்கிறோம், துதி நேரத்தை ஒதுக்குகிறோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. அருமையானவர்களே, உலகத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அந்த கஷ்டங்கள் எதுவுமே நம்மை மேற்கொள்ளவே முடியாது என்பதற்கு இந்த வேதாகமும் தெளிவாக, இந்த 68ஆம் சங்கீதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. காரணம், இன்றைக்கு உலகம் முழுவதுமாக கஷ்டப்படுற பிள்ளைகளை பாருங்க. தாய் தகப்பன் இல்லாமல் கணவன் இழந்த விதவிகள், அவர்களுக்கெல்லாம் தேவன் நீதியை செலுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் நமக்கு உண்டு தெரியுமா? இந்த தேவன் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தை நம்ம தியானிக்க ஆழமான காரியங்களை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், மேகங்களுக்கு மேலாக தேவனாக இருக்கிறார். தம்முடைய மக்களை வழி நடத்துகிறார். பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இந்த பரந்த உலகத்தில் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு போகிறார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு என்ன தேவை, எப்படி நடத்த வேண்டும், எந்த விதத்தில் அவர்களை கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் சில நேரத்தில் நமக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் அன்று நடத்தினவர், இன்று உன்னை நடத்துவார். இந்த பரந்த உலகத்தில் கர்த்தர் அதிசயமான விதத்திலே உன்னை நடத்தி கொண்டே வருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஏன்? கர்த்தருடைய மழையை 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். மழை வந்தால்தான் அணைகள் நிரம்பும், வாய்க்கால்கள் நிரம்பும், கிணறுகள் நிரம்பும். பாசனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், விளைச்சலுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தேவையான மழை மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். மிகுதியான மழை, வெள்ளம்
அழித்து விடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என் மகனுக்கு எவ்வளோ வேணும், என் மகனுக்கு எவ்வளவு தூரம் தேவைப்படுகிறது, அந்த தேவையை தேவன் சம்பூர்ணமாய் சந்திப்பார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமாக உயர்த்துகிறார் பார்த்தீங்களா? குறிப்பாக இந்த வசனத்தை, இந்த சங்கீதம் 68:18 வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, தேவரீர் உன்னதத்தை ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக்கொண்டார். இதே காரியத்தை தான் எபேசியர் 4:8 வசனத்திலும் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து, காணக்கூடாத இவரன் இயேசு இறங்கி வந்து தம்முடைய உயிரை கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உன்னதத்துக்கு ஏறி தம்முடைய இரத்தத்தை காண்பித்து துரோகிகளாகிய மனுஷராகிய நமக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு நமக்காக என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? வரங்களை பெற்று கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய 9 வரங்கள் உனக்காக பெற்று கொண்டிருக்கிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீ சாதாரண மகன் அல்ல, மகள் அல்ல. உனக்கு ஆவிக்குரிய வரங்களை அவர் பெற்று கொண்டிருக்கிறார் என்று 18ஆம் வசனம் தெளிவாக வலியுறுத்துகிறது. உனக்கு இந்த கிருபை எப்பொழுதும் வரும் பொழுது நீ பாக்கியவான், பாக்கியவதி. உன்னுடைய ஊழியம் சிறந்து விளங்கும். எப்பொழுது? வரங்கள் ஜொலிக்கும் பொழுது, வரங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது, வரங்கள் கிரியை செய்யும் பொழுது உன் ஆன்மீக தன்மை உயர்த்தப்படும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த வசனத்தை படிக்க அதிகாரத்தில் 19-20 படிக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிறார், ரட்சிப்பை அளிக்கிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கவனிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விதத்தில் ஆசீர்வாதம் தர வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் அவர் அருளி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உனக்கு என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் உனக்கு விளங்க வேண்டும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்மால் தாங்கவே முடியாது. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் அவனால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? கர்த்தரை எல்லா மக்களும் புகழ வேண்டும். பூமி எங்கும் சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து மக்களும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். உன்னுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் விளங்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள் அதிகமாய் இறங்குவதற்கு உன் நாவின் மூலமாக துதியை ஏறெடுத்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அபரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரத்தினுடைய 35 வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உன்மேல் வல்லமையாக பலுகி பெருகுவதாக. ஆமேன்.